ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசியார்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம அரிசி மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி நல்ல உதிரியான சாஃப்டான புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புட்டு செய்கிறதுக்கு வந்து நம்ம பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வெதுன்னு சூடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க. புட்டுக்கெல்லாம் நம்ம தான் கம்மியாக தான் தண்ணி யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி அதிகமாகவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மாவு தெரிகிற மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிங்க. இப்படி நம்ம பிடிக்கும்போது உருண்டை பிடிக்கணும். இப்படி உதிரும் போது உதிரி விடணும். இதுதான் சரியான பதம். எந்த புட்டு செஞ்சாலும் இதுதான் பதம். நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. எல்லா இடத்துலையும் தண்ணி படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம மாவு வந்து நல்லா ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு இட்லி தட்டில் வந்து துணியை போட்டு அதில் வந்து நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரே இடத்துல வைக்காதீங்க. இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து இப்படி இந்த புட்டு மேலே இப்படி வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இட்லி குண்டானில் தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம், அதுக்குள்ளே வச்சு எடுப்போம். இங்கே பாருங்கள், நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம இப்போ வந்து புட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்படி எடுத்துட்டு இந்த மாவு வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு இப்படி நம்ம உருட்டும் போது நல்லா உருண்டு வரணும். இப்படி வந்தால் தான் மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதோ பாருங்கள், இப்படி வரும்போது உருண்டு வருதில்ல, அதுதான் வந்து மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு சூடாக இருக்கும்போதே நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அரை மூடி வந்து தேங்காவில் அரை மூடி வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த புட்டு செஞ்சாலும் தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா வெல்லம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான உதிரியான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.